ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக்கரில் எக் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணிக்கு மசாலாலாம் எதுவுமே வறுத்து அரைச்சி செய்ய தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ முதல்ல நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 1/2 அன் ஹவர் இதை ஊற வச்சிடலாம். இந்த அளவு ரைஸுக்கு 5லேருந்து 6 முட்டை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் 1 பூண்டு தோல் உரிச்சதை சேர்த்துக்கலாம். 1.5 இன்ச் அளவு இஞ்சியை பொடியாக நறுக்கிட்டு இதையும் சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துக்கலாம். 3 பட்டை 6 கிராம்பு சேர்த்துடலாம். சோம்பு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், சின்ன கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா நைஸாக இது போல் அரைச்சி எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே லைட்டாக இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம தோல் உரித்து வச்சுருக்கிற அந்த முட்டையை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வர்ற அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ 5 லிட்டர் குக்கர் வச்சுருக்கோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய்யும் எண்ணெயும் லேசாக சூடானதும் 10 முந்திரி உடைச்சி வச்சுருக்கோம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த முந்திரி நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு இது போல் வறுத்ததும் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வரணும், அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம். இது போல் வந்ததும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 3/4 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பெரிய தக்காளியை நீளவாக்கில் பொடிசாக நறுக்கியிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடியை மேலாக வச்சுட்டு தக்காளி இடையில கலந்து இது நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளிலாம் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ இது போல் வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் மசாலா வதங்கும் போது அடி பிடிக்காமல் இருக்கும். மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ நம்ம ஊற்றின தண்ணிலாம் இழுத்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 2 கப் அளவு தேங்காய் பாலும் 1 கப் தண்ணியும் சேர்க்க போகிறோம். நம்ம 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். நம்ம 2 கப் சேர்த்ததால் இப்போ இதில் நம்ம தேங்காய் பாலும் தண்ணியும் 3 கப் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, சேர்த்துக்கிறேன். காரம் குறைவாக இருந்தால் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஊறின ரைஸை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் புதினாவும் சேர்த்துக்கலாம். நெய் இன்னும் உங்களுக்கு கூட வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இது உள்ள வரைக்கும் போட்டு கலக்க தேவையில்லை, அப்படி மேலாகவே வச்சிடலாம். பேனில் இருக்கிற மசாலாவையும் எண்ணெயும் இதோடய சேர்த்துடலாம். இப்போ ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ விசில் சத்தம் நின்றுடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது ரைஸ் எல்லாம் குழையாமல் கரெக்டாக வெந்து வந்திருக்கும். பாருங்கள், ரைஸ் எவ்வளோ நீளமாக நல்லா பொலன்னு வந்திருக்குன்னு. இந்த பிரியாணிக்கு நீங்கள் தயிர் பச்சடியோடு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.